கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். இன்றைக்கி 8வது நாள் உபவாசத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துகளினால் உங்களை வரவேற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி என்ன புக்கு பார்க்குறோம்? எஸ்ரா பார்க்கணும், சரியா? ஆக்சுவலி இடையில நாளாகமம் 1-2 இருக்குது. ஆனால் எஸ்ரா பார்க்க சொல்ல தான் நம்ம நாளாகமத்தை பேச வேண்டியது வரும், சரியா? இனிமேல் வர்றதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக பார்த்துருவோம். அல்லேலூயா. சரி, எஸ்ராவும் நெகேமியாவும் முன்னாடி எபிரேயத்தில் முதல்ல மூலமொழியில் எழுதும் பொழுது எஸ்ராவும் நெகேமியாவும் ஒரே புக்காக தான் இருந்துச்சு. எஸ்ரா தான் எழுதியிருந்தார் இதை, எஸ்ரா புக்கை. அப்புறம் அடுத்து மொழிபெயர்ப்பில் புக்கு 2ஆக பிரிக்கப்பட்டுருச்சு. எஸ்ரா தனியாக, நெகேமியா தனியாக பிரிக்கப்பட்டுருச்சு, சரியா? எஸ்ரா யார்? அன்றைக்கே நம்ம சொன்னோன்னு நினைக்கேன். ரைட்டு. பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்கள் அவர் ஒருத்தர், சரியா? பிறப்பினால் அவர் ஒரு ஆசாரியன். ஆரோன் இருக்கார்ல, மோசே அண்ணே, அந்த ஆரோன் பையன் வழியில் வந்தவர். இங்கே நம்ம எஸ்ரா புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 16வது வரிசையில் போட்டிருக்கோம், 16வது நபராக போட்டிருக்கோம். ஆக்சுவலி அது ஒரிஜினலாக என்ன சொல்கிறாங்கன்னா 22வது நபர்னு சொல்கிறாங்க. ஆவியானவரே 6 பேர் ஸ்கிப் பண்ணியிருக்காரு. 16 இது இங்கே நம்ம பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு, சரியா? அதெல்லாம் சேர்த்து பார்த்தா கிறிஸ்துவோட வருகையை குறித்த ஒரு ரகசியம் அதில் இருக்குது அப்படின்னு பேசப்படுது, சரியா? அப்போ ஆரோனோட வழியில் வந்தவர் ஆசாரியன். ஆனால் சிறைப்பிடிக்க கொண்டு போகப்பட்டால் 70 வருஷம் அங்கே இருந்திருக்க சொல்ல அவர் என்ன ஆசாரிய பணி செய்ய முடியும்? அங்கேயே அடிமை. குகையிலையும் குன்றுகள்லையும் நைட்டு போய் தூங்கிட்டு காலையில் மொட்டை தலை அடித்து புழுவ முடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொடுத்து அவங்கள அந்த வேலை அடிமை. மகா இக்கட்டுன்னு சொல்லி நெகேமியா சொல்லியிருக்காரு. மகா இக்கட்டில் நாங்கள் மாட்டியிருக்கோம், மகா இக்கட்டு. அவ்வளோ உபத்திரவத்துக்குள்ளே உள்ளே போனவங்க. அங்கே போய் அவர் ஆசாரிய ஊழியம் பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ணியிருக்கார். மோசேக்கு தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆகமங்கள் இருக்குல்ல, ஆதியாகமம், இதெல்லாம் இதை தரவாக படிச்சுட்டு ஒவ்வொரு இதுக்கும் அழகாக வியாக்கியானம் பண்ணக்கூடிய உத்தம வேத பாரகனாக இருந்திருக்கார். உத்தம வேத பாரகன். அதாவது எஸ்ரா வேத பாரகன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வேத பாரகன்னா தன்னை இப்போ இந்த வேதத்தோட பிரதியை எழுதுறதுக்கு தன்னை அர்ப்பணித்தவங்க, இந்த வேதத்தை எழுதுறதுக்கு தன்னை அர்ப்பணித்தவங்க தான் வேத பாரகர்கள். அது நமக்கு தெரியணும்ல. எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ தோல் சுருளை எடுத்து வச்சு ஆதியாகமம், இப்போ ஒரிஜினல் பிரதி கையில் இருக்குன்னா ஆதியாகமத்தை பார்த்து 1லேருந்து என்ன செய்வாங்க? எழுத ஆரம்பிப்பாங்க. எழுதிக்கிட்டே வருவாங்களாம். இப்போ 1வது பக்கம் ஆதியாகமத்தில் வரியில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்குறது, ஒரு பக்கத்தில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணுவாங்களாம். நம்ம எழுதியிருக்கிறதுல வரியில் கரெக்டாக 10 எழுத்து இருக்குது, 10 எழுத்து இருக்கா? இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக எண்ணுனா அதில் மொத்தத்தில் 42 லைன் இருக்குமா. நம்ம இதில் 55 இல்லாட்டி 54 இருக்குது. ஆதியில் 42 அந்த இதில் இருக்குமா. அப்போது எழுதிட்டு 42வது வரியில் ஒழுங்காக எழுதியிருக்குமா. ஒவ்வொரு எழுத்தையும் செக் பண்ணுவாங்களாம். நான் ஆதியாகமாக நல்லா எழுதிட்டாங்க, யாத்திராகமாக எழுதிட்டாங்க, அப்படியே எழுதிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக உபாகமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு இக்கு போட மறந்துட்டார். என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிங்க? உபாகம புக்கை மட்டும் தூக்கி வைப்பாருன்னு நினச்சிங்களா? இல்லை. ஆதியாகமத்திலேருந்து தோல் சுருளை எடுத்து சுருட்டி வச்சுருவாங்க. அதில் இனிமேல் எழுத மாட்டாங்க. அப்போ தேவனுடைய எழுத்துக்கு எவ்வளோ கரிசனை கொடுத்துருக்காங்க. பயத்தை பாருங்க. நான் ஆச்சரியப்படுறேன். எவ்வளோ தூரம் ஒரு சின்ன தவறு. அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு ஒரு பிரமாணம் இருந்திருக்கு. இவங்க எழுதி எங்கே வைப்பாங்களாம்? தானியல்லாம் நான் அதை நிறைய இடத்துல பார்க்குறேன், நெகேமியாவில் பார்க்குறேன், ராஜாக்களில் பார்க்குறேன். ஒரு வேதத்தை கண்டுபிடிக்கணுன்னா ஆலயத்தில் போய் தேடுறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் அங்கே பொக்கிஷ இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. பொக்கிஷ இதுக்குள்ளே ஒரிஜினல் பிரதி மாதிரி கையால் எழுதி இதில் என்னென்னா
ராஜாக்களையும் எழுதி வைக்கணும். இந்த வேத பாரகர்களும் எழுதி வைப்பாங்க முழு வேதத்தையும், நியாயப்பிரமாணம் இதை ஃபுல்லாக. ராஜாக்கள் தாவீது அப்படி எழுதி வச்சுருந்துருக்கார். அதில் ஒருத்தர் இல்கியாங்கிறவர் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அவர் போய் தேடி எடுத்துகிட்டு வரார். எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிறார், என்ன குறித்து எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரார். அப்போது கர்த்தர் ராஜாக்களுக்கே ஒரு பிரமாணம் கொடுத்துருக்காரு. உன் கைப்பட ஒரு இருக்கிற வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை உன் கைப்பட முழுசாக எழுதி கர்த்தருடைய ஆலயத்தில் வை, வேணுங்கிற நேரம் எடுத்து பாரு. ஒருவேளை நமக்கு இப்போ லாயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டத்திட்டம் தெரியலன்னா அந்த லா நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னா என்ன செய்வாங்க, லா புக்கை எடுத்து சட்ட புக்கை எடுத்து பார்ப்பாங்க. அப்படி தானே பார்ப்பாங்க தானே? எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுன்னு அவசியம் இல்லையா? படிச்சிருப்போம். இப்போ வேதமே இருக்குது நம்ம கையில், எல்லா வசனமும் நமக்கு தெரியுது இல்லையே? எடுத்து தானே பார்க்குறோம், குறிப்புனா நம்ம எடுத்து தானே பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ராஜாக்களையும் நீ எழுதி கொண்டு வை, ஓ வாரிசு, அதாவது தலைமுறை தலைமுறை தீர்க்காயுசாக இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி வேதாகம நண்பன்னு சொல்லி 2000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு புக்கு கிடைக்குது. சரியா? மோஸ்ட்லி அது 2000 ரூபா தான், பேனாவோடலாம் சேர்ந்து கிடைக்குது. அதை வாங்கி தான் இப்போ நாங்கள் ஒருத்தர்கிட்ட சென்னையில் அவர் 1,00,000 பேரை எழுத வைக்கணும்னு ஆசைப்பட்டாராம். இப்போ இல்லாமல் எழுதணும், கவனித்து கமா போட்டிருந்தா கமா எந்த எழுத்தில் முடியும், இதை கவனித்து எழுதணும். அதை எழுதுறது நம்மளும் ராஜாக்கள் தானே, ஆசாரியன்னு சொல்கிறாரு, அப்போ நம்மளும் ராஜாக்கள் தானே. அப்போ ராஜாக்களுக்குரிய பிரமாணம் எனக்கும் தானே உண்டு. நான் என்னோடய சந்ததி தீர்க்காயுசாக இருக்கணும்னு சொன்னால் நானும் வேதத்தை முழுமையாக எழுதணும்னு சொல்லி தான் எல்லோரும் வாங்கி நம்ம சபையில் எழுதிக்கிட்டு இருக்கோம். பிற சபைகளையும் வாங்கி சபை பாகுபாடு இல்லாமல் வாங்கி எழுதுகிறாங்க. ஏன்னா கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் எல்லாருமே வாங்கி எழுதணுன்னு வரும் நாட்களில் நான் ஆசைப்படுறேன், செய்யுங்க. சரியா? சரி, இப்போது இந்த எஸ்ராவை பற்றி நம்ம சொல்லிட்டோம். சரியா? நல்ல ஒரு வேத பாரகனாக இந்த வேதத்தை எழுதுகிறவராக இருந்தார். இப்போ இதில் 10 அதிகாரம் இருக்குது எஸ்ராவில். முதல்ல 1லேருந்து 6 வரைக்கும் செருபாபேல், அதாவது சிறைப்பட்டு போனவர்கள், இங்கேருந்து 70 வருஷம் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போனாங்கல்ல, சிறைப்பட்டு போனவங்கள அங்கே உள்ள ராஜா என்ன செய்கிறாரு, விடுவிக்கிறாரு. சிறைப்பட்டு விடுவிக்கிறவங்க யார் தலைமையில் வாராங்க அப்படின்னா, செஸ்பாத்சார்னு அங்கே பேர் வச்சுருப்பாங்க. செருபாபேல்ங்கிறவர் தாவீது வழியில், அந்த ராஜ வழியில் வர்றவர், யூத கோத்திரத்தில் வந்தவர். அதனால் யூதா அதிபதின்னு தான் போட்டிருப்பாங்க அவரை, செருபாபேல். சரியா? செயல்தியேலின் குமாராகிய செருபாபேல். ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போன உடனே பாபிலோன் மன்னன் பேரே மாற்றி வச்சுருப்பான், செஸ்பாத்சார். அவருக்கு பேர் என்ன? செருபாபேல்னு படிக்கிற இடத்துல செஸ்பாத்சார். தானியல் கூட மேஷாக்கா சாத்ராக்னே அவங்க பேர் ஆபேத்நேகோலாம் மாற்றி தான் வச்சுருந்தாங்க. அந்த பேரில் அவங்க உண்மையான பேர் இல்லை. தானியலுக்கு பெல்ஷாத்சார்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்படி அதை நம்ம தானியல் படிக்க சொல்ல அவங்க பேரை பார்ப்போம். இங்கே இவருக்கு எஸ்ராவுக்கான மாற்றலை, இவருக்கு மாற்றி வச்சுருந்தாங்க செஸ்பாத்சார்னு சொல்லிட்டு. அந்த யூத அதிபதியாகிய செருபாபேல் தலைமையில் கொடுத்து பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, பழைய யோசுவா இல்லை, இவர் யோசுவா, இவர் பிரதான பெரிய ஹை ப்ரீஸ்ட். அவரையும் தலைமையாக வச்சு ஒரு குரூப்பாக கிளம்பி போகிறாங்க. 50,000 பேர் கிட்டத்தட்ட போகிறாங்க. அதில் என்னெல்லாம் கோரேஸ் ராஜாவை பற்றி இவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்து அனுப்புகிறாரு ஆலயம் கட்டுறதுக்கு. அப்புறம் அங்கே யாரெல்லாம் போகிறாங்க, அவங்க எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் அதிகாரத்திலேருந்து 2ஆம் அதிகாரத்தில் அங்கே எத்தனை பேர் போய் ஆலயம் கட்ட தொடங்குறாங்க, அங்கே யார் எதுக்குறா, அவங்கள ஆலயத்தை கெட்ட விடாமல் எதுக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் 16 வருஷம் துக்கப்பட்டு ஆலயம் கட்டாமல் நின்று போயிடுறாங்க. ஆகாய் சகரியா தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆலயத்தை கெட்டுப்பா, தடை இல்லை அப்படின்னு சொல்லி தரியு காலத்தில் அவர் அர்த்தசஷ்டா காலத்தில் மன்னன் அர்த்தசஷ்டா காலத்தில் அவர் சொல்லி ஆலயம் கட்டி முடிக்கிறத குறித்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. 7 to 10 இந்த புக்கை எழுதினவர் எஸ்ரா எவ்வளோ தன்னை தாழ்த்திக்கிறாருன்னு பாருங்களேன். ஒரு புக்கை பற்றி எழுதுனா தன்னை தானே முதல்ல எழுதுவாங்க. ஆண்டவரை எழுதிட்டு 1லேருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் அவரை பற்றி எழுதவே இல்லை. செருபாபேல் ஆலயம் அஸ்திபாரம் போட்டது செருபாபேலால். அது ஆண்டவரே செருபாபேலை, கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் ராஜா வழியில் வந்தவர். அவர் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தூக்கு நூலை கொத்தனார் வேலைக்கு கையில் எடுத்தாராம்.
அவர் ராஜவம்சத்தில் வந்தவர் மற்றவங்கள வேலை ஏவிட்டு எப்படி இருந்திருக்கலாம், வேலை ஏவிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தூக்கு நூலை கையில் எடுத்த உடனே கர்த்தர் எப்படி பார்த்தாராம் அவருடைய 7 கண்களும் அப்படின்னா, அப்பா அப்படிங்கிற மாதிரி செருபாபேல் தூக்கு நூலை தூக்குனவனை கர்த்தருடைய கண்கள் அவனை நோக்கி பார்த்துச்சான், வேற எங்கேயும் நோக்கி பார்க்கல. அப்போ அப்படி கர்த்தரே செருபாபேலை குறித்து பேசியிருக்கும் பொழுது, ஒரு யூத அதிபதியை குறித்து பேசியிருக்கும் பொழுது, தன்னை குறித்து எஸ்ரா பேசல. 1 6 அதிகாரம் வரைக்கும் எதுவும் பேசல. 7ல் எஸ்ரா பேச தன்னை பற்றி சொல்றார். எஸ்ரா 7வது அதிகாரத்தில் 7 to 10 அதிகாரம் வரைக்கும் தான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, மன்னர் அர்த்தசிஷ்டா காலத்துல இவங்க ஒரு பகுதியா கிளம்பி போறாங்க. போயிட்டு அங்க போய் என்ன நடக்குது, கெட்ட நிப்பாட்டின வேலைகளை, அப்புறம் நெகேமியெல்லாம் கூட்டிட்டு போய் அலங்கம் கெட்டது, அப்படி நிறைய வேலைகள். அப்புறம் இவர் போனதுக்கு அப்புறம் அர்த்தசிஷ்டா ராஜா எப்படி இவங்களை கவனிச்சு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் அங்க மக்களுக்குள்ள ஏற்பட்ட மறுமலர்ச்சி, எஸ்ரா போன உடனே அங்க போய் வேதத்தை எப்படி அவங்களுக்குள்ள கொண்டு வந்தாரு, இந்த மாதிரி நியாயப்பிரமாணங்களை அவங்களுக்குள்ள எப்படி வாசித்தாரு, எப்படி அந்த ஜனங்கள் ஏத்துக்கிட்டு கூடார பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இதெல்லாம் பஸ்கா கொண்டாடினாங்க, இதெல்லாம் குறிச்சு அதுல இருக்கு. ஹல்லேலூயா. சரி, இதுதான் எஸ்ரா புக்கு. இப்ப நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒன்று பார்க்க போகிறோம். அதை நான் கொஞ்சம் வேகமாக தான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனாலும் சொல்கிறேன், கவனிங்க. இது ஒரு கதை மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. சரி, இப்போ அடிமையாக போனாங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து கிளம்பணும். அடிமையாக போனவங்க அங்கேருந்து கிளம்பணும். அப்போ ஏதாவது ஒரு ராஜா அவங்கள அனுப்பி விட்டா தானே வர முடியும், கிளம்ப முடியும். அப்போது ஏசாயா 44 அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. ஏசாயா 44 அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். அடுத்து, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், நீ எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லுகிறவர் நான். அப்ப கோரேசுங்கிற ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் இங்க பேசுறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா என்ன பேசுறாரு, கோரேசுங்கிற ஒரு ராஜாவை குறித்து பேசுறார். அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கெட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்து பக்கத்துல பேப்பர் ஏதாவது நூல் வச்சுக்கோங்க, நம்ம மறுபடியும் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கும். சரி, இப்போ 45வது 1 வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேஸ் ராஜா எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றாரு. கோரேஸ் ராஜா கையை பிடிச்சி 44 அதிகாரம் முடிவுல இருந்து இங்க தொடங்குது. கோரேஸ் என் மேய்ப்பன் சொல்லிட்டாரு. கோரேஸ் என் மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவன் கையை பிடிச்சி, நான் சொல்றேன், உனக்கு முன்னாடி நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். அப்புறம் சொல்றாரு, நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா. கோரேசுக்கு ஆண்டவர் யாரும் தெரியல. கோரேசுக்கு ஆண்டவர் யாரும் தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, நீ என்னை அறியாது இருந்தும் உன் வழக்கரத்தை பிடிச்சி நான் சொல்றேன், நீ என் மேய்ப்பன், உனக்கு முன்னாடி போய் கோணலானையெல்லாம் செவ்வையாக்க போறேன், உனக்கு கீழே ஜாதிகள் கீழ்ப்படிவாங்க. சொல்றது யாருன்னா நானே கர்த்தர், வேறொரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் ராஜாவுக்கும் யூத ஜனங்களுக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தமே கிடையாது.
சம்பந்தமே கிடையாது. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, என் மேய்ப்பன்னு சொல்றார். ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, கோரேஸ் ராஜா அப்படின்னு சொன்னா பாரசீக மன்னன். நமக்கு பெர்சியான்னு போட்டிருக்கோம். வேதத்துல என்ன போட்டிருக்கோம்? பெர்சியான்னு. ஆனா ஸ்கூல்ல படிக்க சொல்ல நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஹிஸ்டரியில பாரசீக மன்னன்னு இருக்கும். அவர் தான் இந்த கோரேஸ் ராஜா. ஆண்டவர் கோரேசுடைய ஆவியை எழுப்புவேன்னு சொல்றார். கோரேசுடைய ஆவிய நான் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்து பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு? சிறைப்பட்டு இருக்காங்க இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜாதிகளை நீ கீழ்ப்படுத்துவப்பான்னு சொன்ன உடனே இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்க சிறைப்பட்டு இங்க இருக்கிறீங்க, நீங்க உங்க ஊர்களுக்கு என்ன செய்யலாம்? ஊர்களுக்கு போகலாம். ஊர்களுக்கு போகலாம். ஆண்டவர் என்கிட்ட ஆவியை எழுப்பி சொன்னாரு, என் ஜனங்கள் இங்க அடிமைப்பட்டு பாபிலோன்ல வந்து இருக்காங்க. இப்போ உன் கைக்குள்ள பாபிலோன் இருக்கு. நீ என்ன செய்? என் ஜனங்களை விட்டுரு. போகும் பொழுது என் பிள்ளைகளை சும்மா அனுப்பாத. என்ன கொடுத்து அனுப்பு? பொன், பொருள், வெள்ளி, ஆலயத்தை அடிச்சு உடைச்சு போட்டுட்டு தீக்கிரையாக்கிட்டு உள்ள இருக்கிற பனிமூட்டுகள் தேவாலயத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு வந்தேல, அது இங்க வச்சிருக்கான் ஆலயத்துல நேபுகாத்நேச்சர் கொண்டு. அதை எடுத்து என் பிள்ளைகள் கையில கொடுத்து விடு. எல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருப்பா, நான் உத்தரவு கொடுக்குறேன்ப்பா, நீங்க போகலாம் இங்க இருந்து. உங்க ஆலயத்தை எங்க தேவாலயம் இருந்ததோ அந்த இடத்துல போய் தேவாலயத்தை கெட்ட போங்க. போங்கன்னு சொன்னோடனே டப்பு டப்புன்னு எடுத்து எல்லார் கையிலையும் கொடுக்கல. யூத அதிபதியாகிய செருபாபேல், அவர் தான் கொத்தனார் ராஜா, ராஜவம்சத்துல வந்தவர். கொத்தனார் வேலை பார்க்க அவர் தான். இப்போ ஆண்டவர் அவரை தான் சொல்லியிருக்காரு இவர்கிட்ட. அப்போ அவர் கையில எடுத்து அந்த பனிமுட்டுகளை எடுத்து கொடுக்குறாரு. அவர் கொடுக்கறது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் பொண்ணு வெள்ளியும் தாராளமா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் போனத, யார் யார் போனான்னா அவங்க வம்சம் கோத்திரத்தெல்லாம் ஆண்டவர் இந்த வேதத்துல எழுதி வச்சிருக்காரு. அப்ப நம்ம ஆண்டவருக்காக எதை செஞ்சாலும் நம்ம பேர் அவர் புஸ்தகத்துல எழுதுவாரா? எழுத மாட்டாரா? ஹல்லேலூயா. எழுதுவார். நம்ம நினைக்கிறோம், சொல்றாருல்ல, நான் வந்தேன்னா யாராவது என் பேரை சொல்லி கொண்டு வந்தா ஒரு கலசம் தண்ணி கூட அந்த தண்ணி குண்ட பலனை நீ அனுபவிப்பேங்கிறார். அப்போ யார் யார் கழுத ஒட்டகம் எது எது போச்சோ எத்தனை கழுதை எத்தனை ஒட்டகம் கொண்டு எழுதியிருக்காரு. ஒரு குரூப் செருபாபேல் தலைமையில போறாங்க. அது வந்து சரி, இங்க இருந்து போறாங்க இல்லையா? போயிட்டாங்க. இங்க இருந்து போயிட்டாங்க. கோரேஸ் ராஜா சொல்லிட்டாரு, போயிட்டாங்க. அங்க போய் அவங்க ஆலயம் கட்டுறாங்க. அங்க கொஞ்சம் பிரச்சனை, ஆலயத்தை கட்டுறத நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல கோரேஸ் ராஜா செத்து போயிட்டார். அனுப்பி விட்ட ராஜா செத்து போயிட்டார். நல்லா கவனிங்க, இதை கவனிச்சிங்கன்னா நமக்கு நல்ல தரவா புரியும். கோரேஸ் ராஜா என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிடுறாரு. அதாவது கோரேஸ் ராஜா முதல்ல இருக்கல, நேபுகாத் பாபிலோன் மன்னன் பிடிச்சிட்டு போனான் பாருங்க, அவன் செத்து போயிட்டான். இப்ப நம்ம அந்த கதையை தான் பார்க்கணும். இப்ப செத்து போன உடனே அவருடைய பையன் பெல்சாத் சார், அவன் பேர் என்ன? பெல்சாத் சார். இதை நம்ம தானியல்ல அவனை குறிச்சு படிப்போம், பெல்சாத் சார்ன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவன்கிட்ட போய் சொல்றாங்க, நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போனவன் செத்து போயிட்டான், அவன் ஆலயத்துல கை வச்சான், ஆண்டவர் அவனை, எவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா, அவனை என்ன பண்ணிட்டார் தெரியுமா? காட்டுக்குள்ள விரட்டி விட்டு அவன் சொன்னான், மகா பாபிலோனை நான் கெட்டினேன், நான் பெருமையா பேசினான். எப்படி சத்துரு நேத்து பேசிச்சு, பார்வோன் மன்னன் எப்படி பேசினா, நதி என்னுடையதுன்னா, பூமி எனக்குரியதுன்னா சாத்தான். அதே போல பிடிச்சிட்டு போன நேபுகாத்நேச்சர் மன்னன் சொன்ன, மகா பாபிலோனை நான் கெட்டினேன்னா பெருமையில ஆண்டவர் பார்த்தாரு. நீ காட்டுக்குள்ள பனியில நனைஞ்சு மிருகத்தை போல புல்ல தின்னு ஆகிட்டாரு. அதே போல மிருகம் போலயே 4 கால் பாய்ச்சல்ல காலை கை கல்லாம நகங்கள் முளைச்சி புல்லுக்குள்ள புல்ல சாப்பிட்டு எப்படி இருக்க ஒரு ராஜா போய் மிருகம் மாதிரி புல்லு தின்னா? ஆலயத்துல கை வச்சதோட விளைவு, ஊரை தீக்கிரையாக்கிட்டு வந்தது அளவு, ஊரை ஆலயத்தை சுத்தி இருக்கிற சுற்றுச்சுவரெல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சிட்டு தீக்கிரைக்கு ஆயிட்டு வந்ததுக்கே ஆண்டவர் அவர் அப்படி செஞ்சார். அவர் செத்தாரு, அவர் மகன் ஆட்சிக்கு வராரு. அந்த நாட்டுல 70 வருஷம் உள்ளவங்க அங்க இருக்காங்க அடிமையா. இப்படி அடிமையா இருக்கும் பொழுது அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா நீ உங்க அப்பா பிடிச்சிட்டு வந்தாருல, 70 வருஷம் இங்க இருந்தாங்கல்ல, அவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு, இவங்களை குறிச்சு எரேமியா
எசேக்கியா அப்புறம் ஏசாயா எல்லாரும் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம்ல. 70 வருஷம் சிறைப்பிடிப்பு முடிஞ்சோடனே ஊருக்கு போயிடுவாங்க, அவங்க எருசலேமுக்கு போய் ஆலயத்தை கட்ட போயிடுவாங்களாமே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, ஆஹா, எங்க அப்பா பிடிச்சவங்கள நான் விடமாட்டேன். அது எப்படி 70 வருஷம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் தான் ஆகணுங்க சொல்ல, இவன் சொல்றான் நான் விடமாட்டேன். அதெல்லாம் கிடையாது. சரி சரி, அது இருக்கட்டும், அவங்கள நம்ம பார்த்துக்கலாம், விட வேண்டாம். ஒன்று பண்ணுங்களேன், ஆலயத்துக்குள்ள பனிமூட்டுகள்லாம் எங்கள் அப்பா எடுத்துக்கொண்டு வச்சார்ல, அவங்க ஆலயத்தில் உள்ள கிண்ணம் இதெல்லாம் இருக்குல்ல, ஆண்டவருக்கு சேவை பணி செய்யறதெல்லாம் தூப கலசம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தா அவன் பொண்டாட்டி வைப்பாட்டிகள் அந்த பிரபுக்கள் அவங்க கூட இருக்கிறவங்கலாம் என்ன செய்யறாங்க, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பனிமூட்டை அவங்க அப்பா எடுத்துக்கொண்டு வச்சுட்டு செத்து போயிட்டாரு, மதுபானம் ஊத்தி குடிக்கிறாங்க. ஒரு காலம் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பனிமூட்டுகள்ல ஒரு சொட்டு மதுபானம் கூட பட்டிருக்காது. தைரியமா ஊத்தி இரவு நேரத்துல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரத்துல குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அந்த சூழ்நிலையில அப்படின்னு சொன்னா, மேதிய அதே இரவில் பாபிலோன் மீது மேதிய மன்னன் தரியு படையெடுத்துவார். மேதிய மன்னன் தரியு. தானியேல் 5:2 பாருங்க ஒரு நிமிஷம். 5:2 தானியேல் 5:2. பெல்சாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் பாருங்க கொண்டு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. மேதிய பெருசிய மன்னர்களின் ஆவிய ஆண்டவர், சும்மா யாரோ ஒருத்தர்லாம் வரல, அவரு யாரை ஏவுனாரோ ஆவியில அவங்க தான் படையெடுத்து வந்தாங்க. மேதிய மன்னன் தரியு முதல்ல படை. இந்த ராஜாக்களை கொஞ்சம் நான் சொல்ல கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மேதிய மன்னன் தரியு, ஃபர்ஸ்ட் வர்றது யாரு, தரியு. படையெடுத்து வந்தா எப்படி இருக்கு தெரியுமா? பாபிலோன், அந்த பட்டணம் பாபிலோனிய பட்டணம், மகா பாபிலோன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, கோட்டை இருக்குல்ல, அரண்மனை கோட்டை, சுற்றுச்சுவர்னு சொல்லுவோம்ல, ஒரு ஊருக்கு வெளியே அலங்கம்னு சொல்லுவாங்க, வேதத்துல அலங்கம்னு இருக்கும், சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால். எப்படி இருக்கான்? 1 அடி 2 அடி உயரம் இல்ல, 90 அடி உயரம். எவ்வளவு உயரம்? 90 அடி உயரம். 90 அடி உயரம்னா 60 முழம் கணக்குக்கு சொல்றாங்க. 90 அடி உயரத்துல அந்த மேல வந்து நடக்கிற பாதை மாதிரி இருக்கும்ல, சுவரு, அது வந்து அகலம் எப்படின்னா ஒரு 10 ரதங்கள், 10 ரதங்கள், ஒரு ரதம் 7 அடி இருக்குமா, குறைஞ்சது 7 அடி இருக்குமா. எப்படி நிக்குமா ரதங்கள்லாம்? பின்னாடி இல்ல, இது அகலம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரதம் முடியவும் கேப் விட்டு அடுத்த ரதம், கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ரதம், இப்படி 10 ரதங்கள் மேல நிக்குமா. கோட்டைச்சோர் அளவை நீங்க பாத்துக்கோங்க. 90 அடி உயரம், மேல என்னன்னா அங்க எப்படி எவ்வளவு தூரம், அப்ப எவ்வளவு 10, ஒரு ரதம் 7 அடி வருதுன்னா 70 அடி அகலம் வருது. அதுல கோபுரங்களையும் கட்டி வச்சிருக்காங்க. கீழே இருந்து மேதிய மன்ன தரியு வந்து படையெடுத்துட்டு வந்து என்ன செய்யறான், பாபிலோனிய பட்டணத்தை ஆண்டவர் ஏவி இருக்காரு புடின்னு சொல்லிட்டு அவன் மதுபானம் குடிச்சிட்டு இருக்காங்க ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகள்ல. இவன் என்ன பண்ணணும்னே தெரியல. சுத்தி பார்த்துட்டு கீழே என்ன தெரியுமா, அண்டர் கிரவுண்ட்ல அங்க யூப்ரட்டிஸ் நதி ஓடுது. யூப்ரட்டிஸ் நதி ஓடுது. எப்படி கட்டியிருக்கான்னா, கோட்டைக்கு கீழே தூணா கேப்பு, இடைவெளி வச்சு அடியில கூடி அந்த நதியை இங்க இருந்து பாத்தீங்கன்னா அக்கறை தெரியாதான், இக்கரையில இருந்து பார்த்தா அக்கறை தெரியாதான். அவ்வளோ பெரிய நதி பட்டணத்துக்கு அடியில கூடி இந்த கரையில போய் அக்கறையில வெளியேறுது. எப்படி உள்ள போறது, எப்படி போய் பிடிக்கிறது? கோட்டை சவரும் 90 அடி உயரம் இருக்கு, அங்க மேல 70 அடி அகலத்துக்கு இருக்கு. எப்படி போறது? கோபுரங்கள்லாம் இருக்கே. யோசிச்சு பாக்குறாரு. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் கோரேஸ் ஆவியை எழுப்பினாருன்னு சொல்லி தானே கோரேஸ் ராஜா கையை பிடிச்சு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்துன்னு வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. டக்குன்னு மேதிய மன்னனுக்கு பக்கத்துல, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல கோரேஸ் ராஜா பெருசிய மன்னன் இருக்கான், கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஐயா கொஞ்சம் வாங்க அப்படின்னோன்னா அவர் வாராரு. தூது அனுப்பினோன்னு என்ன செய்யறாரு, வாராரு. எப்படி நான் இவங்களை ஜெயிக்கன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு இவங்கள பிடிங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் யோசித்து பாக்குறாரு. நதி இப்படி இருக்க சொல்ல நம்ம உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க தேவைன்னா ஏதோ ஒரு வழியில வர்றதுக்கு அவங்க உள்ள இருந்து வர வாய்ப்புகள் இருக்கு, நம்ம போக முடியல. யோசிக்கிறார். படை வீரர்கள் எல்லாம்
கோரேஸ் ராஜா சொல்றாரு, தள்ளி நின்னுங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, மண்வெட்டி எல்லாம் எடுங்க, எடுத்து பக்கத்துல சதுப்பு நில காடு இருக்கு, இந்த காட்டுக்கு நேரம் தண்ணிய கொத்தி திருப்பி விடுங்க. எவ்வளவு படை வீரர்கள் இருந்திருப்பாங்க. தண்ணிய கொத்தி திருப்பி விட்ட உடனே உள்ள போன நதியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, தண்ணி பூரா வெளியே சதுப்பு நில காடுக்குள்ள திரும்பின உடனே நதி வற்றி போயிட்டு. ஏசாயா 44:27 தீர்க்க தரிசனத்தை பாருங்க. ஏசாயா சொன்னது, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னாரா ஏசாயா தீர்க்க தரிசியை கொண்டு, நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னாரு. பாபிலோன் நாட்டு மேல இது நடக்கும்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே நதி வெட்டாந்தரையாக்கி வெளியே போச்சுல, இவங்களுக்கு பாதை கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், உள்ள போயிட்டாங்க. உள்ள அவ்வளவுதான், உள்ள கீழே அண்டர் கிரவுண்ட்ல முதல்ல எடுத்த உடனே கோட்டைக்குள்ள ஓடல, அண்டர் கிரவுண்ட்ல மேல அவர் மதுபானம் குடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காரு. கீழே இவங்கெல்லாம் நடந்து போறாங்க. தண்ணி வத்துன உடனே உள்ள பாத்தீங்கன்னா ரகசிய அறைகளை பாதாளத்துல வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு? அந்த நேபுகாத்து மண்ணை அப்படி கட்டி வச்சிருக்கா. உலகத்துல இருந்து போருக்கு போய் போய் ஒவ்வொரு நாட்டையும் ஜெயிச்சு 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 கொண்டு வந்த தங்கம், வெள்ளி, வெங்கலம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கான், அண்டர் கிரவுண்ட்ல ரூம் எடுத்து உள்ள வச்சிருக்கான். மேலதான் தண்ணி போய்கிட்டு இருந்திருக்கு. இப்ப தண்ணி வத்துனோடனே இவங்க நடக்க சொல்ல அது டம்மு டம்முன்னு கேட்கும் தானே. உடைச்சு பார்த்தா பொக்கிஷம். இப்ப வாசிங்க, கோரேஸ் ராஜாவும் தரியும் மன்னனும் உள்ள போறாங்க. ஏசாயா 45:4 வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால் முறைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை, வார்த்தையை பார்த்தீங்களா, ஒளிப்பிடத்தில் இருக்க. ஹல்லேலூயா, இதுதான் அந்த புதையல். ஹல்லேலூயா, இதுதான் அந்த உள்ள அவன் வச்சிருந்த ஒளிப்பிடத்தில் இருந்த புதையல்களை நான் உனக்கு தருவேன்னு கோரேஸ் ராஜா கிட்ட சொன்னாரு. சொன்ன மாதிரியே அவங்கெல்லாம் தங்க வெளியெல்லாம் எடுத்துட்டு உள்ள பாஞ்சாங்க. அந்த இரவிலே தானியேல் 5:31 பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். அந்த மதுபானம் குடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, குடிக்க சொல்ல செவுத்துல ஒரு கை வந்து எழுதும். சுவற்றில 5, 26, 27, 28 குறிச்சு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். சுவற்றில் ஒரு கை வந்து எழுதும். என்ன எழுதும் தெரியுமா? மெனே மெனே தெக்கல் உப்பார்சின்னு எழுதும். யாருக்கு? பெல்சாத்சார் மண்ணை மேல இருந்து மதுபானம் குடிக்க சொல்ல இந்த செவுத்துல கை எழுதும். ஏன் செவுத்துல கை எழுதுச்சு அப்படின்னு பார்த்தா, பாபிலோனியர்கள் செவுத்த ஒரு தெய்வமா பார்த்தாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப மழை பெய்யுதுன்னு வைங்களேன், ஒரு செவுறு பொதுவான வழியில இருக்கு, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மழை தண்ணி செவுத்துல விழும் பொழுது காஞ்ச உடனே ஒரு உருவம் தெரியுமா தெரியாதா? நம்ம எப்படி நினைக்கமா அப்படி ஒரு உருவம் தெரியும். வானத்துல பார்த்தா நம்ம நினைக்கிறோம் தானே, ஒரு யாரோ மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றோம். அதே மாதிரி செவுத்துல ஒரு உருவம் தெரியும். அப்படி உருவங்கள் தெரியும் போது இவங்க என்ன செய்வாங்களாம், அதுதான் நமக்கு சாமி, சோத்துல தெரிகிறது தான் நமக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுத்த ரத்தங்கள், அந்த ரத்தம் அதெல்லாம் எடுத்து அது மேல தெளிச்சிட்டு அது முன்னாடி கிடந்து ரொம்ப கும்பிடுறது, சாமி கும்பிடுறது. அதனாலதான் ஆண்டவர், நீ கும்பிடுற செவுத்த வச்சே உனக்கு நான் மரணத்தை இட்டு கட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதுல எழுதுறாரு. மெனே மெனே தெக்கல் உப்பார்சின்னு செவுத்துல எழுதணும்னா இவனுக்கு வேதம் சொல்லுது, அவன் இருதயமே அப்படியே கலண்டுச்சான், முட்டு முட்டு சேர்ந்து அடிச்சுச்சாமா. அதை பார்த்துட்டு 2 முட்டும் உரைச்சிட்டு அடிக்குது, கிடுக்கிட்டு நடுக்கிறானாமா. அப்ப அவனுக்கு அது பதில் சொல்ல யாரும் இல்லாதப்பதான் தானியேலை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்கிறாரு. எங்க அப்பா காலத்துல நீ சொன்னியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல உன்னுடைய ராஜ்யம் இதோட முடிய போகுது, உன்னுடைய ராஜ்யம் இதோ மெனே அப்படின்னு சொன்னா உன்னுடைய ராஜ்யம் முடிய போகுது. தெக்கல் அப்படின்னு சொன்னா உன்னைய திராஸ்ல நிறுத்து பார்த்துட்டாரு, திராஸ்ல நீ குறைவாக காணப்பட்டாயின்னு அர்த்தம். உப்பார்சின் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ராஜ்யம் தரியு ராஜாவுக்கும் மேதிய மன்னனாகிய கோரேஸ் ராஜாவுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறதுன்னு எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. இப்ப 2 பேரும் உள்ள வந்துட்டாங்களா? பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையலை பார்த்துட்டாங்களா? ஆண்டவர் சொன்னாரா? ஏசாயா தீர்க்கதரிசியை வச்சு எப்ப சொன்னது? அவர் அதை பார்க்கறதுக்கு கூட இல்ல தானே. அந்த நேரத்துல இது நடக்குது. அப்போ அந்த பணத்தை இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த மன்னனை என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்க. உன்னோட ராஜ்யம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டாருல்ல,
கொலை செய்யப்பட்டான்னு இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? தரியு மன்னன் அந்த முதல்ல கூப்பிட்டாருல உதவிக்கு இந்த நாட்டை பிடிக்கணும்னு சொல்லி, அவர் 2 வருஷம் பாபிலோனை அரசாண்டாரு. வேதம் அதை தான் சொல்லுது. 2 வருஷம் இந்த அரசாண்டாரு. இவர் அரசாண்ட உடனே இவருக்கு ஆண் வாரிசு இல்லை. இது வேதத்துல இல்ல, சரித்திர பின்னணியம். இவருக்கு ஆண் வாரிசு இல்லை. இந்த தரிய மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லை, பெண்கள் இருக்கு, பொண்ணு இருக்குது. பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு? அப்போ ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுருக்காருல கோரேஸ் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவர் செத்து போயிட்டாரு. தரியு ராஜா செத்து போயிட்டார். சரிங்களா? மரணம் ஆயிட்டாரு. தரியு ராஜா மரணம் ஆயிட்டாரு. ராஜா இவர் மகளை கட்டினார்ல, இப்ப இவர் கைக்குள்ள என்னென்ன வந்திருக்கும், நாடுகள் வந்திருக்கும்னா, முதல்ல இஸ்ரவேல் தேசத்தை அசிரியா பிடிச்சது. அசிரியாவை பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சர் பிடிச்சா. இப்போ பாபிலோனை போய் இப்போ தரிய மன்னன் பிடிச்சால, இப்ப மகளுக்காக மருமகன்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ இஸ்ரவேல் தேசம் வந்துருச்சு, அசிரியா தேசம் வந்துருச்சு, பாபிலோன் நாடு இந்த நாட்டையும் பிடிச்சிட்டான். பாபிலோன் நாடு பெல்சாசாரை கொண்டுட்டு அதையும் பிடிச்சிட்டான். யூத தேசத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்கானே ஏசாயா தீர்க்கதரிசி. அத்தனை இது போக தன்னுடைய நாடு இந்த மேதிய நாடு வந்திருக்கு, தன்னுடைய நாடு பெர்சியா. அவ்வளவுதாங்க. ஏசாயா எஸ்ரால 1:2 பாருங்க. 1:2 எஸ்ரா 1:2 589 பக்கம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. கோரேஸ் ராஜா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இது கோரேஸுக்கு தான் வரணும்னு ஆவியானவர் எழுதி இருக்கிறாரு. சொன்னபடியே கோரேஸ் ராஜாவுக்கு பூமியில 3/2 பகுதி வந்துருச்சா இல்லையா? அத்தனை ராஜ்யத்தையும் கட்டியிருக்காரு. எனக்கு இதை கொடுத்துட்டாரு, உங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவன் எனக்கு கட்டளை இட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. மீதியான பகுதியை நாளைக்கு பார்க்குறோம். தொடர்ச்சி ஒரு 3 நாள் வரும். இது நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா தெளிவா நமக்கு புரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.